மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வக்ரம் அப்படிங்கும்போது, இப்போ தற்போது மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பாக்கியஸ்தானத்துக்கு ரிவர்ஸ் வராரு. ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே பின்னாடி வராரு. எப்போ வராருன்னு கேட்டிங்கன்னா, 13 ஜூலையிலிருந்து 27 நவம்பர் வரைக்கும் அப்படி இருப்பார். 138 நாட்கள் அப்படி இருப்பார். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நல்லது நடக்குமா? கெடுதல் நடக்குமா? அப்படின்னு ஒற்றை வரியில கேட்டீங்கன்னா, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஏன்னா, சனி உங்களுக்கு யார்? மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் உடையவருக்கு, இதில 9ஆம் வீட்டிற்கு அவர் வரும்பொழுது, குருவுடைய பார்வை வேற கிடைக்கப் பெறுது. ஏன்னா, தற்போது உங்களுக்கு குரு வந்து ஜென்மத்திலேயே அமர்ந்து, பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறாரு குரு. 5, 7, 9ஆம் வீடுகள பார்க்குறாரு, உங்க ராசிக்கு. அப்படி பார்வை விழக்கூடிய அமைப்பில, சனியினால மட்டும் எப்படி கெடுதல் பண்ணிட முடியும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஸோ, சனியினால் எந்தவித பங்கமோ, பாதகமோ உருவாகிடாது. ஆனா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறதுனால, நீங்க வந்து ரொம்ப குயிக்கா சில விஷயங்கள செய்து முடிக்க வேண்டியது வரும். இப்ப ஜாப் ரிலேட்டடான ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வைங்க. அந்த ப்ரமோஷன்ஸுக்கு உங்கள நீங்க எக்விப் பண்ணிக்கணும். தகுதியே இல்லாம நம்ம தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு ஆசைப்படுவதை விட, உங்கள தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுடைய அடுத்த லெவலுக்கான அ படிப்பாக இருக்கலாம். அல்லது உங்கள வந்து நீங்க வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். அ ஒரு இப்பல்லாம் வந்து கார்ப்பரேட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கோடு கூட கவனிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா இருந்தீங்கன்னா மட்டும் தான், உங்கள அடுத்த லெவலுக்கே வந்து நீங்க தகுதியுடையவராக கருதுறாங்க இல்லையா? அது மாதிரி உங்கள நீங்க எக்விப்டா வச்சுக்கோங்க. இதே தொழில் முனைவோர்களாக இருந்தால், நீங்க வந்து ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க கொண்டு வாங்க. ஏற்கனவே அ தட்டு தடுமாறி மேல வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில மிக அதிகப்படியாக போயி செலவு பண்ணி மாட்டிக்காம, ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க வச்சுக்கும்போது, தொழில் முனைவோர்களுக்கும் இது மிக சிறந்த காலகட்டம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சாதாரண விஷயங்கள் இல்லங்க. அத்தன பாக்கியங்களையும் கொண்டு வந்து தரக்கூடியது. ஒரு சில மனிதர்களுக்கு லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில அப்லிஃப்ட்மென்ட் வரும் இல்லையா? அது எல்லாமே இந்த 9ஆம் வீடுகள்ல மூலமாக மட்டும் தான் வரும். இப்ப அந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கப்பெற்று, அந்த இடத்துல சனி போன்ற கிரகம் இருக்கும் பொழுது, வலுவான கிரகம் இருக்கும் பொழுது, எல்லாமே சுபத்தன்மையில தான் உங்களுக்கு நிகழப்போகுது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம, நீங்க எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜாப்லயோ அ அல்லது பிசினஸ்லயோ இருந்த சுணக்கங்கள் நீங்கும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு பேர் கூட அதாவது வீடு வந்து உங்களுக்கு அமையாம சிக்கல்ல இருக்குன்னு வைங்க. அந்த வீடு வீடு போன்ற ஒரு சொத்து, அசையா சொத்தாக லேண்டா கூட இருக்கலாம். அது நீங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகியிருக்கு. நீங்க மிக திட்டமிட்டு கான்ஃபிடென்ட்டா செயல்படுங்க. நல்லதே நடக்கும். இப்ப இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இந்த சனி வக்ர பெயர்ச்சி பற்றி. அதில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி, ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் எவ்வளவு அ ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ஸ உருவாக்குனாலும், கெடுதலான சூழ்நிலைகள்ல உங்களுடைய லைஃப் இருந்தாலும், ஃபெயிலியர்ஸ நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய நேமே வந்து ஒரு பெரிய ஒரு அ ஆயுதம். இன்னும் சொல்லப்போனா கேடயம் உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாரி அது உங்கள வந்து புரொடெக்ட் பண்ற மாரி நீங்க உருவாக்கிக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அ ஒரு மிகப்பெரிய மனிதர் விஐபி. அ அவரு வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏஆர் திலீப். திலீபனாக இருந்தப்ப வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வீட்டில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒரு மனிதர், தன்னுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப் பெற்று, இன்னைக்கு வந்து ஒரு உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் பெருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான். அப்படி பேரு மாற்றம் ஆனதுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் எங்கேயோ அவர கொண்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய நேம் மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையே மாறுது.
உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்ப நீங்க எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும், முக்கியமா சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இது 2த்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில உங்களுடைய பெயர் அமையும் பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து, நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள். உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணிக் கொள்வீர்கள். பணக்காரராக ஆக முடியும். அது அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தையுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, அல்லது பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, இதற்குமே பெயர் வந்து ரொம்ப அவசியம் தேவை. தற்போது உங்களுக்கு இத பத்தின ஒரு இலவச பொது பலன்கள் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக உள்ளேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் நேமை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸில் இருக்கும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறது உங்களுடைய ப்ரெசன்ட் நேம் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா நான் ஃப்ராங்காகவே அது நல்லா இருக்குது, இந்த மாற்றி பேசுவதெல்லாம் கிடையாது. என்ன நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது முதற்கொண்டு அதில் நான் சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா மட்டும்தான் திருத்தம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்கள் பிறந்த தேதி பற்றியெல்லாம் அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அனுப்பும்போது. அதே மாதிரி வியாபார பெயர் ஒரு வியாபாரம் சரியாகவே போகலை, ஏன் சார் என்ன பிரச்சனை, நான் அவ்வளோ உழைப்பு போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பலாம். ஏற்கனவே பேர் வச்சவங்க குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிவிடுங்க. பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸையும் அது கூட நான் விளக்கமாக அனுப்புவேன். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அந்த குறிப்புகள், பிறந்த தேதி, பெயர் குறிப்புகள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பினால் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்பேன். தயவு கூர்ந்து கமெண்ட்லலாம் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.